சதய நட்சத்திரக்காரர்கள் சதயத்தில் என்ன கிரகம் இருந்தாலும் அல்லது சதயம் தசையாக நடந்தாலும் இவர்களை பிறருக்காகவே ஓடி ஓடி ஓடி, உதாரணம் எடுத்துங்க, சதய நட்சத்திரம் குதிரை. குதிரை தன்னிச்சே ஓடுமா? அப்படியே ஒன்னால நடந்துதான் போகுங்க. ஆனால் குதிரையை ஓட்டுபவன் ஓட்டினால் அது போர் குதிரையா அல்லது பொய்க்கால் குதிரையா அல்லது கோயிலுக்கு தெய்வங்களை சுமந்து வரும் குதிரையா என்பதை ஓட்டுவனை பொறுத்துத்தான். ஆக சதய நட்சத்திரக்காரர்கள் யாரோடு உறவாடுகிறார்களோ, திருடகுணம் போனா கண்டிப்பா அந்த குதிரை திருட்டு குதிரையா தான் மாறும். நல்லவனோடு சென்றால் அந்த குதிரை நல்ல குதிரையாக மாறும். ஆக நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து, நல்ல உறவுகளை தேர்ந்தெடுத்து இப்பொழுது உங்களுடைய பயணத்தின் பாதையை மாற்றுங்கள். இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு. உதாரணம், போர் குதிரையில போய் பாருங்க, இந்தியாவுக்காக ஜெயிக்கின்ற குதிரையாக மாறும். ஆக சதயம் எடுப்பார் கைப்பிள்ளை, தொடுப்பார் அம்பினை. யார் எடுத்து தொடுக்கிறாங்களோ அம்புறான்னு போயிடுவாங்க. அப்படி இருக்காதீர்கள். ஏனென்றால் இந்த காலம் மிக சிறப்பான காலம். சதய நட்சத்திரம் 2026 நல்ல நண்பர்களோடு பயணப்படுங்கள். உங்களுடைய வேகங்களும் உங்களுடைய விவேகங்களும் மிக சிறப்பாக இருக்கும்.